லக்னம் என்பது இந்த ஜாதகருக்கு உயிர் வந்த நேரம். அதான் வந்து லக்னம். ஜாதகருடைய உயிர் வந்த நேரம். உயிர் எப்போ வருது? ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில குழந்தை வந்து இருக்கு. அந்த குழந்தைய வந்து பிரசவமாகி வெளியில வர வரையுமே தாயாருடைய நாடி துடுப்புகள் தான் வந்து போகும். தாயாருடைய ரத்தம் தான் போகும். தாயாருடைய உணவுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் அந்த குழந்தைக்கு வந்து போயிட்டு இருக்கும். சுவாசம் முதல் கொண்டு எல்லாமே வந்து தாயார்கிட்ட தான் போயிட்டு இருக்கும். ஒரு குழந்தை பிரசவம் ஆன பிறகு தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து துப்புள் கொடி இல்லையா? அந்த துப்புள் கொடியை என்ன பண்றோம்? நம்ம வந்து கட் பண்றோம். துப்புள் கொடியை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி காத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிப் போடுவோம். அந்த தொப்புள் கொடி கட் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா, தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு வரக்கூடிய உயிராற்றல் வந்து துண்டிக்கப்படுகிறது. அது தாய்கிட்ட இருந்து வர எல்லாமே கிடையாச்சு. உயிர் முதல் கூட எல்லாமே கிடையாச்சு. இப்ப இந்த குழந்தைக்கு வந்து உயிர் இருக்குமானா இருக்கா? உயிரெல்லாம் கட்டாயிடுச்சு. கட்டான உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய தலையின் வழியாக ஒரு ஆன்மா வந்து உள்ளார இருக்கும். ஆன்மா தான் உயிர், வேற ஒண்ணும் கிடையாது. ஆன்மா தான் வந்து உள்ளார வந்து இறங்குது. உள்ளார இறங்கணும்னா முதல் சுவாசத்தை குழந்தை வந்து சுவாசிக்குது. கத்திக்கிட்டே வந்து சுவாசிக்குது. அந்த ஆன்மா உயிர் உச்சி சரஸ்வரியே உள்ளார போனது இல்லையா? அந்த நேரம் தான் வந்து லக்னம். ஓகேவா? ஓகே. லக்னம் என்னன்னு புரிஞ்சா? புரிஞ்சு குருஜி, நன்றா புரிஞ்சு. லக்னத்துக்கு பலன் இருக்கா அப்படின்னா, லக்னத்துக்கு பலன் சொல்லலாம். லக்னம்னா ஜாதகருக்கு உயிர் வந்த நேரம், ஜாதகருடைய மூளைன்னு சொல்லலாம், தலைப்பகுதின்னு சொல்லலாம். இந்த மூளையில இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, சிந்தனைகள் வந்து பிறகுது. சிந்தனை பிறந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு செயல் வந்து உருவாகும். ஒரு செயல் வந்த உடனே ஒரு கர்மா வந்து உருவாகும். நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ பிறக்கும். செயல் மூலமாக தான் ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணுவோம் அல்லது கெட்டது பண்ணுவோம். இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து சிந்தனை. அது செயலா மாறுது. அந்த சிந்தனையை வந்து செயலா மாறுறோம். அப்ப நல்லது கெட்டது நடக்குது. அது ஒரு கர்மாவோ மாறும். ஒண்ணு நம்ம வந்த கர்மாவை கழிப்போம், அல்லது புது கர்மாவை ஏதாவது தெரியாம சேர்த்திக்குவோம். இதனுடைய ஆரம்ப புள்ளி தான் வந்து மூளை புள்ளி. ஸோ வந்து இந்த லக்னத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜாதகருடைய சிந்தனை பற்றி சொல்லலாம். அவருடைய செயல்திறன் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு செயலையும் என்ன கர்மாவை வந்து சேர்த்திக்குவாரு அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியும். ஒண்ணு கெட்ட கர்மாவை வந்து சேர்த்திக்குவாரு, இல்லைன்னா நல்ல புண்ணியத்தை பண்ணி புண்ணிய கர்மாவை வந்து சேர்த்திக்குவார். ஓகேவா? ஓகே குருஜி. இது பாவ கணக்கு. ஆக்சுவலா லக்னங்கிறது என்ன? ஒன்னாம் பாவம். பாவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன். லக்னம் என்ன? நட்சத்திரம் கேட்டை. இந்த நட்சத்திரத்தை வச்சு சில பலன் சொல்லலாம். கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். ஜாதகர் வந்து உபயோகமா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அப்ப ஜாதகர் வந்து நல்ல கலகலப்பானவர், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல வந்து ஞாபக சக்தி நல்லா இருக்கும், நல்லா படிப்பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டனுடைய காரகத்தை எல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். புதனுடைய காரங்களை எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் இது மட்டுமே அவருடைய கேரக்டரை தீர்மானிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா ஒரு ஜோதிடம் என்பது முப்பரகாலங்களை வந்து கொண்டது. ஒண்ணு வந்து பாவம், இன்னொன்னு வந்து கிரகம், இன்னொன்னு வந்து நட்சத்திரம். ஒன்னாம் பாவம் லக்னம்னு முடிவு பண்ணீங்க, பாவத்தை வச்சு பலன் சொன்னீங்க, கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு பலன் சொன்னீங்க.
அப்ப கிரக காலத்துல எடுக்க வேணாமா? இதையும் எடுத்தாதான் பலன் வந்து முழுமையாக இருக்கு. அப்ப கிரக காலத்துல ஒருத்தருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டைரக்டா வந்து கருணாநாதன் வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சு. கருணாநாதன் கருணாநாதன் தான் வந்து சிந்தனை, கருணாநாதன் தான் வந்து செயல். அதனாலதான் கர்ணமே காரி சித்தின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜாதகர் பத்திரை கரணத்தில் பிறந்ததுனால கேதுனுடைய காரகத்தில் தான் இவருடைய சிந்தனைகளும் செயல்களும் வந்து மேலோங்கி நிற்கும். நல்ல பிரில்லியண்டா இருப்பாரு, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் வரலாம், ஏதோ ஒரு நுட்பமான அறிவை வந்து பெற்றிருப்பார். நுட்பமான ஒரு டேலண்ட் வந்து அவர்கிட்ட கண்டிப்பா வந்து இருக்கும். பாவ கணக்குகள்ல சில பலன்கள் சொன்னோம், நட்சத்திர கணக்குகள்ல சில பலன்கள் சொன்னோம், கிரக ஆரகத்துல கருணநாதனை வச்சு சில பலன் சொல்லியிருக்கோம். இதுல எது சரியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருணநாதன் எல்லாத்தையும் அடிச்சு தட்டு போயிடுவார். அவரை வச்சு நீங்க சொல்ற விஷயங்கள் தான் வந்து ஆணித்தரமா இருக்கும். நட்சத்திரத்தை விட, பாவ கணக்குகளை விட, கிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கருணநாதன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவருடைய கேரக்டர் சொன்னீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பவகரணத்தில் பிறந்தவர்கள் கருணநாதன் செவ்வாய் நல்ல கோவசாலியா இருப்பாங்க, உடம்பை ஃபிட்டிங்கா வச்சுக்குவாங்க, நிர்வாக திறமை முக்கியவர்கள், இப்படி எல்லாம் நிறைய பலன் வந்து சொல்லலாம். அதெல்லாம் அப்படியே இருக்கும், கரெக்டா இருக்கும். ஆலவம் ராகு கருணநாதன். இந்த கிரகத்தை அப்படியே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர்களுடைய கேரக்டரா சொன்னீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் பாருங்க. ஓகேவா? ஓகே ஜி. அடுத்தது அடுத்தது என்ன கிரகம்? லக்னத்துக்கு 5ல கேது ரேவதி நட்சத்திரம் குருஜி. லக்னத்துக்கு 5ஆம் இடமான மீனத்தில் வந்து கேது என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். ரேவதியில வந்து இப்ப உடனே வந்து அவர் வந்து முடக்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, அவர் கெட்டு போயிட்டாருன்னு வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. முடக்க வீட்டுல அவர் வந்து இருந்தாலும் அவர் நிற்பது வந்து ரேவதி நட்சத்திரம். அவர் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், உபயோக ஸ்டார்ல இருக்கார். அதனால வந்து இந்த இடத்துல நற்பலன்கள் நடந்தே தீரும். என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, ரேவதி என்பது முக்தியை தரக்கூடிய நட்சத்திரம். அப்ப இந்த பிறப்போட இந்த ஜாதகருக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்ன பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. ரேவதி மூலம் இது ரெண்டும் வந்து இறை ரகசியங்களை நிறைய வச்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இது வந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு போற நட்சத்திரம். இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம், ஆன்மீகத்தையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் ஜோதிடக்கலையும் ஒரு ஜாதகருக்கு வந்து கத்து தந்து, அதாவது தியானம்னா என்ன, தவம்னா என்ன, மூச்சு பயிற்சினா என்ன, முத்திரை பயிற்சினா என்ன, வருமானம் என்ன, இப்படி வந்து இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்களை கற்று தந்து முக்தியை நோக்கி அழைச்சிட்டு போற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி, இது வந்து தலைப்பகுதி, இது முகம், கழுத்து, தோள்பட்டை, கைகள், விரல்கள், மார்பு, வயிறு, இது வந்து என்னன்னா, இது வந்து அடிவயிறுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறு மர்ம உறுப்பு. ஆமா, இதுல வந்து என்னன்னா இடுப்பு மற்றும் வந்து ஆசனவாய், மலவாய், அது வந்து என்னன்னா தனுசு வீடு. குறிப்பா வந்து மூலம் நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மூலம் என்பது உங்களுக்கு வந்து கேதுவுடைய நட்சத்திரம். கேதுனா யாரு? கேதுனாக்க இது வந்து ஆசனவாயின்னு எடுத்துட்டோம். ஆசனவாய், ஆசனவாயில மூலத்துக்கு என்ன வேலை? அங்க இருக்கக்கூடிய சுருங்கி விரிக்கக்கூடிய தசைகள். சுருங்கி விரிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியில் தரும்.
அந்த இடம் தான் வந்து மூல நட்சத்திரம். இப்ப கேட்டை என்பது இருக்கு. கேட்டை வந்து என்ன அப்படின்னாக்க இது வந்து மர்ம உறுப்புன்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து மலவாய்ன்னு சொல்லியிருக்கு. அப்ப மர்ம உறுப்புக்கும் மலவாய்க்கும் இடையில என்ன இருக்கு? மர்ம உறுப்புக்கும் மலவாய்க்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். சும்மா ஒரு 6 இன்ச்சு 1 இன்ச்சு எல்லாருக்கும் மேக்சிமம் வந்து ஒரு இடைவெளி என்பது இருக்கும். மலவாய்க்கும் மர்ம உறுப்புக்கும் இடையில் மர்ம உறுப்பு இருக்கு, அடியில வந்து மலவாய் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சுல வந்து ஒரு 6 இன்ச்சுல வந்து ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் வந்து மூலம். அதுவே ஒரு மனிதனுடைய மூலாதாரம். சக்கரங்கள் சொல்றீங்க இல்லையா, 7 சக்கர மையங்கள் சொல்றீங்கல்ல, அதுல வந்து இந்த மூலம் என்பது மூலாதார சக்கரத்தை வந்து குறிக்கும். இந்த மூலாதார சக்கரத்துல வந்துதான் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய கர்மா எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அவன் எதிர்கால பிறந்திருக்கான், எந்த காலகட்டங்களில் என்னென்ன அவன் அனுபவிக்கணும் அப்படின்ற கர்மாவை வந்து இங்கதான் இருக்கு. ஒருத்தருடைய மூலாதாரத்துலதான் வந்து இருக்கு. அதனாலதான் சித்தர்கள் நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மூலாதாரத்தை இயக்கி தன்னுடைய கர்மாவை வந்து அளித்தார். சப்ஜெக்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்ல வந்து போர் அடிக்குதா? குருஜி இதெல்லாம் வெரி சீக்ரெட் குருஜி. ரைட், ஓகே, உயர்ந்த ஞானம் உங்கள்கிட்ட இருக்கு குருஜி. ரைட், ஓகே. இப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சித்தர்கள் இப்ப முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா தனிமைப்படுத்திட்டாங்க. காட்டுக்குள்ளார போயிட்டு தனிமைப்படுத்திக்கணும். தனிமைப்படுத்திட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி வந்து தன்னுடைய தியானத்தை வந்து போட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 3 நேர உணவை வந்து 2 நேரமா பார்த்துவாங்க, 1 நேரமா பார்த்துவாங்க. இப்ப வந்து தியானம் வந்து அப்படியே தவமா போகும். 2 நாள் அப்படியே கண்டினியூவா உட்காந்து, 1 வாரம் உட்காந்து, 1 மாசம் உட்காந்து. இப்ப உணவு ஃபுல்லா கம்மியாயிருக்கு, உணவும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சபூதங்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க. கண்களை வந்து மூடிக்குவாங்க. கண்கள் வழியா எதையுமே வந்து பார்க்க மாட்டாங்க. கண்கள் வழியா ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு சிந்தனை என்பது நமக்கு வந்து பிறக்கும். ஒரு ஏதோ ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணான், அவனை பார்த்தோம்னா நமக்கு வந்து கோவம். ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கான், அவனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயத்த பார்த்தோம்னா உடனே வந்து சந்தோஷப்படுவாங்க. இப்படி கண்கள் வழியில ஒரு கர்மா என்பது செயல்படும், பிரபஞ்சம் வந்து செயல்படும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கண்களை வந்து மூடிட்டாங்க. அடுத்தது வந்து என்னன்னா உணவையும் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. உணவு வந்து உள்ளார எதுவுமே போறதும் கிடையாது, கழிவும் வந்து வெளியில வந்து போறது கிடையாது, தண்ணியும் குடிக்கிறது கிடையாது, உணவும் சாப்பிடுறது கிடையாது, யூரினும் போடுறது கிடையாது, மலமும் கழிக்கிறது கிடையாது. ஸோ அதையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க, உணவெல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க. அடுத்து தொடு உணர்வு அப்படின்ற ஒரு பூதம். நம்ம யாராவது ஒருத்தர் வந்து தொட்டா ஒரு உணர்வு வருது, அதையும் கண்டுக்கிறாங்க. ரைட்டா? இப்ப அடுத்தது என்ன பண்ணாங்க, சுவாசத்தை வந்து கட்டுப்படுத்தினாங்க. உணவுங்கிறது வந்து மண் தத்துவம், கண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம், சுவாசங்கிறது வந்து காற்று தத்துவம். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். அதே போல உணவுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீரையும் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. எல்லா பூதத்தையும் இப்ப வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. ஒரு மனிதனுக்கு சுவாசம் என்பது 14 இன்ச்சு வந்து வெளியில வரும். ஒரு ஸ்கேல் வந்து 12 இன்ச்சு. மூக்கில் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்கேலுக்கு தாண்டி ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம சுவாசம் வந்து தெரியும். கை வச்சு பாத்தீங்கன்னா கையில இருந்து அடிக்கும். அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா 13, 12, 11, 10 அப்படியே கம்மி பண்ணிட்டு 0ல கொண்டு வந்து நிற்பாட்டிக்கணும். சுவாசத்தை காத்து உள்ளார போறதும் தெரியாது, வெளியில வர்றதும் தெரியாது. அந்த மாதிரி வந்து மனநிலை வந்து மாறிடும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க இப்ப இவர்கள் வந்து எந்த செயலையும் செய்யாததால்
எந்த ஒரு செயலுமே பண்ணல. உணவு முதல் கொண்டு எதையுமே பண்ணல. எந்த ஒரு செயலும் செய்யாததால் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய கர்மா என்பது பிறக்காது. செயல் எந்த செயலையும் பண்ணல, எந்த சிந்தனையும் அவங்க கிட்ட கிடையாது. சிந்தனை கிடையாது, செயலும் கிடையாது. அப்ப புதிய கர்மா வந்து உருவாக கிடையாது. புண்ணிய கர்மாவும் உருவாகல, பாவ கர்மாவும் வந்து உருவாகணும், ரெண்டுமே வந்து உருவாகும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்க, அவங்க வரப்போ ஒரு கர்மா இருக்கும் இல்லையா, அது மட்டும் மூலாதாரத்துல இருக்கு. இந்த கர்மாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவ வலிமையால அப்படியே வந்து உச்சந்தலை ஆங்கிலிக்கு கொண்டு வந்து அதை வந்து எரிச்சிடும். இந்த கர்மா வந்து வந்த கர்மா வந்து எரிஞ்ச உடனே அவங்க கிட்ட வந்து பாவ கணக்கும் இருக்காது, புண்ணிய கணக்கும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சமநிலை அடைஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இறை தரிசனம் வந்து கிடைச்சிடும். அதுதான் வந்து ஜீவ சமாதிகள்னு சொல்றோம். அதுதான் வந்து முக்தி நிலைன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே ஜி. ஓகே குருஜி. இப்ப இவ்வளவு சூப்பர் ஜி. விஷயங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கர்மாவை அடித்து ஜீவ சமாதி என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால், மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்றால், கடவுளுக்கு ஈக்குவலா போய் உட்காரணும் அப்படின்னா, அது எந்த நட்சத்திரம் வந்து தரும் நமக்கு அப்படின்னா, மூலம் நட்சத்திரம் தான் அந்த தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி வந்து முக்தி நிலையை வந்து அழைத்துட்டு போகும். அந்த மாதிரி நட்சத்திரம் ரெண்டும் வந்து இதுலயே மிக சிறந்த ரகசியம். ரெண்டுலயுமே வந்து நிறைய கலைகள் வந்து இருக்கு. இதுல ஈக்குவலா என்ன இருக்கோ அதெல்லாம் இதுலயே இருக்கு, இதுல என்ன இருக்கோ அதெல்லாம் இதுலயே இருக்கு. இதுல பிறந்தவர் வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைகள்லயும் வந்து தலை சிறந்தவர், எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவர். ரேவதியில வந்து பாத்தீங்கன்னா அரங்கநாதர் அப்படி ஜம்முன வந்து பஞ்சபூத நாளத்து மேல படுத்துட்டு இருப்பாரு. பஞ்சபூதத்தை வந்து கட்டுப்படுத்தினால் உனக்கு மோட்சம்னு சொல்றவர். ஓகே தானே? ஓகே குருஜி. இப்படியாப்பட்ட நட்சத்திரங்கள் அந்த 2 நட்சத்திரங்களும், அதுல ஒரு நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பிறப்போடு பிறப்பு முடிந்தது, இந்த ஜாதகத்துக்கு மறுபிறப்பு இல்லை. ஓகேவா? ஓகே ஜி. இது நீங்க வந்து லக்னத்துக்கு எங்க இருக்கு அப்படின்னா பார்க்க தேவையில்லை. அப்ப லக்னத்துக்கு 5ல இருக்கு, லக்னத்துக்கு 4ல இருக்கு, 8ல இருக்கு அப்படின்னா வந்து பார்த்துட்டு கூடாது. அது எந்த லக்னமா இருந்தாலும் அது முக்தி தான். அப்ப இந்த ஜாதகர் எதனால இப்ப வந்து இந்த ஏட்ட வந்து படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு எல்லா ரகசியங்களும் புரியணும். கேது கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து இப்ப வந்து இணைய போறாரு. சனிக்கேது தான் வந்து சித்தர்களுடைய அமைப்பு. இங்க வந்து ஒரு கிரகம் இருந்தாலே பலம், கேது இருந்தா இன்னும் பலம், சனி வர்றது மிக சிறந்த பலம். இந்த ஜோதிட கலையை நம்ம கொடுத்தவர்கள் வந்து சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள். அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த ஜாதகருக்கு வருது. அதனால இந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து எல்லா ரகசியத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கொடுப்போம். நீங்க உலக சித்தனைகளால எந்த குருநாதருக்கு போனீங்களும் கிடைக்காது. ஏன்ட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். ஏன்னா வேற யார்ட்டையும் அது இல்லை. ஓகேவா? இறைவன் உங்கள்கிட்ட Okay, மட்டும் தான் அனுப்புவார் ஜி. ஆமா, அது யாரு அமைப்பு இருக்கோ அவங்க வந்து என்கிட்ட வருவாங்க. ஆமா குருஜி. இப்ப இதனாலதான் இவர் வந்து இப்ப வந்து நம்மகிட்ட படிக்க வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ இது இல்லாமல் வந்து இந்த கிரகத்தை தவிர மீதி 8 கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் ஏதாவது இயங்கும் போது அதனுடைய பலம் வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்துல யார்ட்டையாவது போய் படிச்சிருப்பாரு அஸ்ட்ராலஜி. அந்த அளவுக்கு வந்து விஷயம் கிடைச்சிருக்காரு. இப்ப பர்டிகுலரா அந்த 8 கிரகங்கள் இல்லாம பர்டிகுலரா வந்து ரேவதியில் இருக்கிற கேது வந்து இயங்குறதுனால இப்ப பிரபஞ்சம் வந்து உனக்கு உண்டான டைம் வந்துச்சு, இங்க போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட மாத்து. புரியுதுங்களா? அப்சல்யூட் குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. உணர்வே தெரியுது குணர்ஜி. ஆமா, அதுக்குண்டான தருணங்கள் வரும்போது அதை வந்து மாத்திடும். இப்ப அடுத்தது வந்து சந்திரன் வந்து பரணியில. சந்திரன் வந்து என்னன்னா நியூட்டனான ஒரு கிரகம்.
பரணிங்கிறது நியூட்ரலா தான் இருக்கு. அப்ப நியூட்ரல் பாசிட்டிவ். இதனால வந்து நன்மை என்பது உண்டு, தீமை வந்து கிடையாது. என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, சந்திரனா வந்து பெண், உணவு, உடை, நீர். பரணி என்பது தன்னுடைய துணை, ஏழனுடைய ஆதிபதிய வேலை வாங்குது, 7ஆம் வீட்டு ஓனருடைய நட்சத்திரம். தன்னுடைய துணையை பற்றி அது வந்து தெரிவிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்த கிரகம் லக்னத்துக்கு 7ல குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரம் குருஜி. லக்னத்துக்கு 7ல குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். திருவாதிரை என்பது ராகுவுடைய நட்சத்திரம். அது வந்து வைனாசிக தோஷத்தை வந்து வாங்குது. குரு வந்து முடக்கு அதிபதி. அப்ப இது ரெண்டுமே வந்து கெட்டு போயிருக்கு. அப்ப இவர் வந்து என்ன, பண இழப்புகளையும் தருவார், நோய் நொடிகளுடைய பாதிப்பையும் வந்து உருவாக்குவார். 2 வகையிலையும் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கொடுக்கலாம். அங்க இருக்கிற குரு வந்து ஜாதகருக்கு பண இழப்புகளை வந்து உருவாக்குவாரு. இவருடைய பணம் வந்து வெளியில போனா திரும்ப வராது. பணம் வெளியில போனா திரும்ப வராது. அது நோயை தருது. திருவாதிரை என்பது கழுத்து பகுதி, தலைக்கும் உடலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட், கழுத்து பகுதி. சோ அதுல வந்து நோய் நொடிகள் என்பது உருவாகும். இது உட்கார்ந்து வந்து 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப திருமண வாழ்க்கையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. இப்ப அடுத்தது கிரகம் லக்னத்துக்கு 8ல செவ்வாய் புனர்பூசம். லக்னத்துக்கு 8ல வந்து செவ்வாய் புனர்பூசம். நட்சத்திரம் வந்து தீசூனிய நட்சத்திரம். இது வந்து என்னன்னா முடக்கு நட்சத்திரம். இது முடக்கதிபதி நட்சத்திரம், பேடிதாரு. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவையூர். அப்ப இந்த இடத்துல வந்து பேடிதாரு. இப்ப கோச்சாரத்துல குரு பகவான் இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. கோச்சாரத்துல குரு வந்து இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், வாகனங்கள், சோ அதன் வழியிலெல்லாம் இழப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த பலன், அடுத்த கிரகம் லக்னத்துக்கு 9ல சனி பகவான் மகம் நட்சத்திரம். 9ல சனி வந்து மகத்துல. சனின்ற கிரகம் கர்ணநாதனுடைய நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்து. சனி பிளஸ் கேது, சனிக்கேது இணைவு அந்த ஜாதகத்துல வந்து இருக்கு. சனிக்கேது இணைவு வந்து சித்தர்களுடைய அமைப்பு. அப்ப ஜாதகருக்கு தானாகவே வந்து ஆன்மீகம், சித்த மார்க்கம், கலைகள், அதெல்லாம் வந்து ஈடுபாடுகள் வந்து வந்துடும். புரியுதா? புரியுது. ஆனால் இந்த சனிக்கேது அமைப்பு வந்து சித்தர்களுடைய அமைப்பு. அதனால வந்து இது வந்து என்னன்னா திருமண வாழ்க்கை, காமம், குழந்தை பிறப்பு, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, இதுக்கெல்லாம் எதிராக வேலை பார்க்கும். இதுவும் எதிராக வேலை பார்க்கும், இதுல வந்து வேலை பார்க்கும், எதிராக வேலை பார்க்கும். இந்த கிரகம் திருமண வாழ்க்கை வந்து கிடையாது. கண்ணியில் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து காதலை வந்து வரவேற்கும். டீனேஜ்ல வரும். அது வந்து திருமணமா மாறலாம், மாறாமலும் போகலாம். எல்லா கிரகத்தையும் பார்க்கணும்னா அப்ப இதுவரை போட்டவரையும் பார்க்கும்போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையை வந்து கிடைக்கும். இப்ப இருக்கிற கிரகம் 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர் போட்டுருங்க லக்னத்தோட. இன்னும் 2 பேர், இன்னும் 3 பேர் வைப்பேன். யாரு? லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் பூரம், புதன் உத்திரம். அங்கேயும் குருஜி. வந்து பொறுப்புல இருக்காங்க. ஆக்சுவலா வந்து தீசூனிய வீட்டுல இருக்காரு, கெட்டவர்னு சொல்லிடக்கூடாது. அவர் வந்து நியூட்ரலா தான் இருக்கு, நல்லதா இருக்கு. அடுத்த கிரகம் அங்கே புதன் உத்திரம் குருஜி. புதன் வந்து உத்திரத்துல யோகா ஸ்டார்ல வந்து இருக்கு, நல்ல விஷயம். இன்னொருத்தர் லக்னத்துக்கு 11ல சூரியன் ராகு இணைஞ்சு அஸ்தம் நட்சத்திரம். சூரியன் ராகுவோட இருக்கு. நோயை தரக்கூடிய நட்சத்திர கிரகம் வந்து இங்க இருக்கு. இது வந்து என்னன்னா அடிவயிறு. அப்போ அஜீரணம், கேஸ் ட்ரபிள், அடிவயிறு சார்ந்த உபாதைகளை வந்து உருவாக்குவார்னு சொல்லணும். ஓகேவா?
இப்ப இந்த குருஜி ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதகம் வந்து ஜோதிடம், ஆன்மீகம், சித்த மார்க்கம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பலம் பெற்ற ஜாதகம். ஆனால் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து நிறைய யோக பலன்களை இழந்த ஜாதகம். திருமண வாழ்க்கை வந்து நிறைய வந்து வாழ முடியாது அப்படின்ற பலனை தான் அது வந்து சொல்லுது. இப்ப ஜாதகருக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு? குருஜி தான் பாக்குறேன் குருஜி. ராகு திசை கேது புத்தி குருஜி. ராகு திசையில கேது புத்தி. ரைட். அப்ப ராகு வந்து என்ன பண்றாரு? உடல் உபாதைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அசதுல இருந்து உடல் உபாதை, திருவாதிரையில இருந்து உபாதை, சுவாதியில இருந்து உபாதை, சதயத்துல இருந்து உபாதை, சதயத்துல கோச்சாராக இருக்கு, தூக்கம் வராது, சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், உடல் மந்தமா இருக்கும், வேற ஏதாவது கழிவுகள் வெளியேறமா வந்து தடுமாறிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் வந்து ராகு மாற மாற, நட்சத்திரங்கள் மாற மாற வியாதிகளும் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்ப ராகு தசை முழுவதும் வியாதிகளை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது பணம். பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான். அவர் வந்து ஜாதகத்துல வந்து திருவாதிரையில் வந்து இருக்காங்க. புனர்பூசம், விசாகம், போராட்டாதி நட்சத்திரங்கள் வந்து பெருசா வந்து யோகத்தை வந்து வாங்கிக்கலாம். இப்ப அடுத்தது 27 நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் வந்து அப்படியே சுத்திட்டு வரும்போது ஓரளவுக்கு வந்து யோக பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பொருளாதாரம் என்பது இருக்கும். அப்ப இந்த ஜாதகம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன்மீகம், ஜோதிடம், சித்த மார்க்கம் இதுக்கு சிறந்த ஜோதிடம். திருமண வாழ்க்கைக்கு பெருசா வந்து யோக பலன்கள் இல்லை, அதனால நிறைய துன்பத்தை வந்து ஜாதகர் வந்து அனுபவிப்பாரு. ராகு தசையில் தசை ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு நோய் நொடிகள் வந்து ஜாதகரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பொருளாதாரம் என்பது பெருசா ஒன்றும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதான் இதுவரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஜாதகம் யாரு கொடுத்தது? குருஜி ராமநாதன் ஐயா கொடுத்தாரு குருஜி. குருஜி என்னோடது குருஜி. ராமநாதன் ஐயா. ஓகே, ராமநாதன் சார், இது யார் ஜாதகம்? குருஜி நான் தான் பேசுறேன் குருஜி. இந்த ஜாதகம் உங்களுதுங்களா? என்னோடது குருஜி. உங்களுடையதான்? ஆமா குருஜி, என்னோடது தான். பலன்கள் கரெக்டா இருக்கா? எல்லாம் பர்ஃபெக்ட் குருஜி. ராகு தேசம் வந்தோம்னா சுகர் ஆரம்பிச்சிச்சு, ஆனா சுகர் கண்ட்ரோல் பண்ணி. கரெக்டா இருக்கு. என்ன குருஜி? சொன்ன பலன்கள் எல்லாம் சரியா இருக்கா? மிகச்சரியா இருக்கு குருஜி. மிக சரியா இருக்குங்கிறீங்க. ஆமா குருஜி. ஓகே, பலன்கள் எல்லாம் correct ஆ ராகு இருக்கு. திசை ஆரம்பிச்சோன்னதான் சுகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன குருஜி? சொன்ன பலன்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு குருஜி. சரி, ரைட், ஓகே. இப்ப இதற்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அந்த ஜாதகத்துல? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஐயா? ஐயா, இந்த முடக்குக்கு என்ன பண்றது, வைநாசிகத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தான் கேக்குறேன். பரிகாரங்கள் என்ன? ரைட், ஓகே. இன்னைக்கு எத்தனாவது நாள் வகுப்பு? 5வது நாள் குருஜி. 5வது நாள். உங்களுக்கு 7வது நாள்ல இருந்து பரிகாரம்லாம் வந்து வர போகுது. ஓகே குருஜி. ஓகே குருஜி. தொழில் இவர் என்ன குருஜி பண்ணணும்? இவர் இந்த ஜாதகர் என்னுடைய ஜாதகத்துல இப்ப நான் என்ன தொழில் பண்ணலாம்? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும்? இதுவரைக்கும் எல்லாமே வந்து என்னோட மனைவி பேர்ல தான் பண்றேன் குருஜி. வந்து மருந்து தொழில் பண்றேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன், அப்புறம் இன்சூரன்ஸ் பண்றேன், ரியல் எஸ்டேட் பண்ணினேன், விட்டுட்டேன். அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் இப்போதைக்கு இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதாவது உங்களுடைய ஜாதகப்படி இயற்கை சார்ந்த விஷயங்கள், ஜோதிடத்தின நவரத்னங்கள். ஓகே குருஜி. ஜோதிடம் சார்ந்து நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஜோதிடம் பண்ணலாம், ஜோதிடம் சார்ந்து எதுவும் பண்ணிக்கலாம். ஜி, நான் சொன்ன இயற்கை சார்ந்த எல்லா எந்த தொழிலை விட விஷயங்களை ஜோதிட பண்ணலாம்.
ஆனா இந்த தொழில்லாம் ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. ஆனா இந்த தொழில் எல்லாத்தையும் விட நவரத்னங்கள்ல தான் பெரிய லெவல்ல பண்ணிருக்கேன் குருஜி. ஓகே. இப்போ வந்து நானும் அதே தான் சொன்னேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஜோதிடம் ரிலேட்டடா நீங்க வந்து தொடும்போது ஃபுல் சக்சஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஓகே குருஜி. ஜாதகம் பார்க்கறது, ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே குருஜி. சரிங்களா? இப்ப இந்த கேது சனி டச் ஆகுறப்ப நல்லா இருக்குமா குருஜி? பயணம் பண்ணும்போது கேது சனி பயணம் பண்ணும்போது நல்லா இருக்குமா? கண்டிப்பா வந்து இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோர்ஸ்ல ஓகே இதுவரை நீங்க தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் குருஜி எல்லா விஷயமும் என்னை தேடி வந்துகிட்டு இருக்கு குருஜி. ஆஹ், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு வந்து எல்லா விஷயமும் என்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. ம். இப்போ இப்ப எனக்கு நீங்க கிடைச்சதே வந்து எனக்கு கேது பகவான் அந்த அர்த்தநாமயோத்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தினாலதான் கிடைச்சிருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன் குருஜி. கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி நிறைந்த ஞானம் தெளிவான ஞானம் உள்ளவங்க வந்து நமக்கு கிடைக்கணுங்கிறதே ஒரு பாக்கியம் பண்ணிருக்க நேரத்துல தான் கிடைக்குங்கிறது நான் இப்ப உணர்றேன் குருஜி. கண்டிப்பா உண்மைதாங்கய்யா. ஆனா வந்து நன்றி. அது வந்து அது கரெக்டான விஷயம் தான். இப்ப வந்து நீங்க வந்து ஜோதிடம் ரிலேட்டடா நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா கை கொடுக்கும். இயற்கை ஓகே குருஜி. மருத்துவம் சார்ந்து ஓகே அலோபதி குருஜி. அலோபதி இருக்கு. அது இல்லாம ஆல்டர்னேட் மெடிசன் சொல்லப்படக்கூடிய இயற்கை சார்ந்த மருத்துவங்கள்ல வந்து அது ரிலேட்டடா நீங்க எது தொட்டீங்கனாலும் வாழ்க்கையில வந்து ஜெயிப்பீங்க. ஓகே குருஜி. ஓகே குருஜி. ஒரு இடத்துல இருந்து மருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், மருந்துகளை வந்து தயாரிக்கலாம். என்னுடைய எய்மே வந்து மருந்து தயாரிக்கிறது தான் குருஜி. மெயின் உத்தரகாண்ட்ல தயாரிக்கிறது தான் என்னுடைய எய்மா இருக்கு குருஜி. பாத்தீங்களா? ஃபேக்டரி வைக்கணும். அது வந்து ஆல்டர்னேட். உங்களுடைய ஆசீர்வாதத்துல நடக்கணும் குருஜி. இன்னைக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரம் நீங்களே இன்னைக்கு வியாழக்கிழமை உங்க வாயால நீங்க ஆசீர்வாதம் பண்ணிடணும் குருஜி. நிச்சயமா தொழிற்சாலையை வைக்கணும், மருந்து தொழிற்சாலை அமைக்கணும் குருஜி. அதான் என்னுடைய இலக்கு. ஓகே, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு வந்து பிரார்த்தம் வந்து சூப்பரா இருக்கு. நானும் அதே தான் சொல்ல வந்தேன், அவரும் அதே தான் நினைக்கிறாரு. கண்டிப்பா நல்லா வருவீங்க. இனிய சௌபாகிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ குருஜி. நன்றி குருஜி. மருந்து ரிலேட்டடா நீங்க எதை பண்ணீங்கனாலும் சூப்பரா வருவீங்க. ஜோதிடம் ஆன்மீகம் ரிலேட்டடா நீங்க எதை தேங்க்யூ. பண்ணீங்கனாலும் சூப்பரா வருவீங்க. இப்ப வந்து ஊதுபத்தி தயாரிக்கிறதுல இருந்து ஆன்மீகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மருத்துவத்திலேயே அதே மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அந்த ஜாதகம். ஓகேங்களா? குருஜி மருந்துல யாரு கொடுத்து சரியாகாது, பெரிய பெரிய டாக்டர் கொடுத்து சரியாகலாம். நான் கொடுக்குறப்ப கண்டிப்பா சரியாது குருஜி. இறைவன் இந்த பஞ்சபூதங்களுக்கு படைத்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெரிய இந்த தொழில பெரிய அளவுல சைன் பண்ணல. ஆனா கைராசியில கொடுத்தா மக்கள் வந்து பாராட்டுறாங்க. இந்த கை ராசியான கை கொடுத்தா நல்ல குணமாகுதுங்கிறாங்க குருஜி. அதான் நானும் அதை வந்து விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் நீங்க சொன்னதை நீங்க கம்ப்ளீட்டா சொல்றது வந்து உண்மைதான். மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன் குருஜி. ஆமா, நீங்க சொல்றது வந்து நீங்க உண்மைதான். த- இப்ப நீங்க வந்து சொல்றது 1000% கரெக்ட் குருஜி. ஆமா, ஆக்சுவலா வந்து யாராலையும் தீர்க்க முடியாத நோய் நொடிகளை கூட இவர் வந்து சீக்கிரம் ஈஸியா வந்து சுலபமா பண்ணுவாங்க. அந்த அமைப்புகள் வந்து ஜாதகம் கிடைக்குது. அதனாலதான் நான் வந்து மருந்து ரிலேட்டடா வந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி ராகுதேசில எனக்கு 380 சுகர் இருந்துச்சு குருஜி. டாக்டர்கிட்ட பார்க்காம 120ல கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க குருஜி. ஓகே, சூப்பர். ரைட். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேங்க்யூ குருஜி. வேற குழந்தையோட யாருக்காவது ஏதாவது எதிர்காலம் நல்லா சந்தேகம் இருக்காச்சு. இருக்கா? குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து இதுல பார்க்க கூடாது, அவங்க ஜாதகத்துல பார்க்கணும். ஓகே ஓகே தேங்க்யூ குருஜி. அவங்க ஜாதகம் எடுக்கணும். அவங்களுடைய திதி, நாம யோகம், கரணம், முடக்கு அதெல்லாம் எடுக்கும் போது அவங்களுடைய கர்மம் அதான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்றது குருஜி. தெரியும். நான் மனைவி இது என்னோடது, ரைட். பையனது 3 உங்களுக்கு தனியா உங்கள்ட்ட பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் குருஜி. பாத்துக்கலாம். நீங்க அனுப்பிட்டு நாளைக்கு கொஞ்சம் பாத்துக்கலாம். ஓகே.
ஓகே, அவரை தவிர வேற யாருக்காவது இந்த ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை ஜி, இல்லை ஜி. சரி, இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜி, அவருக்கு இப்ப வந்து குடும்பம் ஜி, இந்த ஜாதகத்துல குடும்ப வாழ்க்கையில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களா, அது உண்மையா? ஆமா 100%, 100%. ஓகே. நவரத்தின கல் ராமநாதன் ஐயா, நவரத்தின கல் வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஒரிஜினல் வாங்கிக்கலாங்க ஐயா. நம்மளது வாங்கிக்கலாம். இப்ப ஐயாக்கு நம்ம வகுப்பு மட்டும் பண்ணிக்கலாங்க ஐயா. அப்புறமா எல்லாம் பேசிக்கலாங்க ஐயா. ரைட், ஓகே ஓகே. ஓகே. ஐயாவோட டைம் தான் வேல்யூபிள். எல்லாம் சரியா இருக்கு. மிகச்சரியா இருக்கு, மிகச்சரியா இருக்கு. உண்மையாவே சொல்றேன். என்னுடைய மகனுக்கு கொடுத்தா அதை விட டாப்பா சொல்லிருக்காங்க ஐயா. நம்மளுடைய இலக்க ஐயா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதை விட ஜாதகத்தோட ப்ரூஃப் வேற எதுவும் வேண்டியதில்லை. நம்மளுடைய ஆள் கண்டிப்பா. மனத்துல உள்ள லட்சியங்கள், கோல்கள் ஐயா வந்து தெள்ள தெளிவா கருணாதன் வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சான்ஸே இல்லை. ஐயா வந்து இதுல வந்து ஐயா கிடைச்சதே நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம் தான் சொல்லணும் ஐயா. நேத்து எனக்கு ஐயா சொன்னது அப்படியே சொல்லியிருந்தாங்க இருந்துச்சு. நேத்து ஐயா எனக்கு சொன்னது சொன்னாங்க அப்படியே இருந்துச்சு. ஒரு ஜாதகத்தை பிரிச்சு மேஞ்சிருவேன் நான் அப்படின்னாங்க. பிரிச்சு அக்வேரா பிரிச்சிருவேன்னாங்க. ஐயா சொன்ன மாதிரி இது வந்து கிஃப்டட் இருந்தாதான் இந்த ஐயாவோட தரிசனமே கிடைக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு இந்த ஐயாவோட பாக்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது பிரார்த்தம் இருந்தால் தான் ஐயா பார்க்க முடியும். அது கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து அவரு வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த வகுப்புல தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். கண்டிப்பாங்க ஐயா. முதல் பேசிக் ஸ்டூடெண்ட்டுங்க ஐயா. நானு உங்கள்ட்ட அத்தனை வகுப்பு கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க இன்னைக்கு. ரைட்டுங்க. உயர்நிலை என்னைக்குமே உங்களுடைய ஸ்டூடெண்டா இருக்கணும் ஐயா. உங்களுக்கு அமைப்புகள் இருக்கு, தெளிவடையணும்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் ஆயிட்டீங்க. கண்டிப்பா சூப்பர் ரைட். இப்ப சூப்பர் என்ன ஜி. பண்ணணும் ஆசீர்வாதம் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவ சமாதிகள் அதிகமா வந்து போகணும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மருத்துவமாக இருந்தாலும் சரி, மருந்து தயாரிப்பாக இருந்தாலும் சரி, அதே போல ஜோதிடம், ஆன்மீகம், ஸ்டோன்ஸ், இதுல எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம், புரிதல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பண்ண வேண்டியது வந்து ஜீவ சமாதிகள் பத்திரைக்கரணத்தில் வந்து போகணும். தேங்க்யூ குருஜி. சரிங்களா? அது தொடர்ந்து பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகும். அதே போல குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து அவர் வந்து தோஷத்தை வாங்கியிருக்கார். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சிதம்பரம் தில்லை நடராஜர், பாலவகரணத்துல சிதம்பரம் தில்லை நடராஜரை போய் தரிசனம் பண்ண உடல்ல வந்து ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் குணமாக ஆரம்பிக்கும். அதே போல அவருடைய தன யோகமும் வந்து அதிகமாகும். ஓகே குருஜி. ஓகே குருஜி. இது ரெண்டு தான் இப்ப வந்து அவருக்கு தேவையான மிகப்பெரிய விஷயங்கள். இது வந்து வாழ்நாள் ஃபுல்லும் பண்ணணும். வாழ்நாள் ஃபுல்லும் பண்ண அதை வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2026 வந்து இன்னும் ஒரு 2 மாதங்கள் போனுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து கோல்டன் பீரியட். தேங்க்யூ குருஜி. அவருடைய ஆம்பிஷன், அவருடைய லட்சியம், அவருடைய கோல் அதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் வந்து வந்துருச்சு. குருஜி நீங்க கிடைச்சதே எனக்கு லட்சியம் நிறைவேறின மாதிரி நினைக்கிறேன் குருஜி. என்னுடைய கோல் அச்சீவ் பண்றது 2வது. உங்களை சௌபாகியம் மணிவண்ணனை பார்த்த நேரமே எனக்கு வந்து குருஜியை பார்த்த நேரமே எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான இறைவன் அமைச்சிருக்காருங்கிறத நான் நம்புறேன் குருஜி. இது வந்து என்னுடைய ஆள் மனசுல இருந்து, என்னுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்துல இருந்து, இந்த ஆஞ்சநேயரோட இதுல இருந்து சொல்றேன் குருஜி. நீங்களும் மேன்மேலும் பெருகணும், நாங்களும் வரணும் குருஜி. உங்களோட பயணம் பண்ணணும். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்து அதான் வந்து உண்மை. என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் வந்து படிக்க வர முடியாது. நல்ல கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து படிக்க வர முடியும். இந்த வகுப்புல எத்தனை பேர் வேணாலும் இருங்க, எல்லாரும் யாரையும் போட்டு என்னால வந்து இப்படி வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஆமா, அதாவது என்னன்னா நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல போய் படிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து அந்த அந்த கிரக அமைப்பு வந்து வேற. இப்ப சனி மகத்துல இருக்கு, அதுவும் வந்து ஆன்மீகம் ஜோதிடம் தான். அந்த கிரகம் இயங்கும் போது வேற குருமார்களெல்லாம் வந்து படிக்க வைக்கும். இப்ப பவர்ஃபுல்லான விஷயம் வந்து பேர் வந்து ரேவதியில் இருக்கு. இப்ப வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கரணநாதன் ரேவதியில் இருக்காரு, கோச்சார சனி வந்து உள்ளார வராது. அவர் அவயோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரேவதியில வந்து பாசிட்டிவான வேலையை தான் பார்த்தாலும். ஏன்னா இவர் வந்து உபயோக நட்சத்திரம், அது கரணநாதனோட இணைகிறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து
அவர் வந்து மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பழனி. குருஜி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க என்கிட்ட அந்த நேரம் கால அமைப்பு இருக்கவங்க தான் கத்துக்க முடியும். இன்னைக்கு நீங்க இந்த உங்களுடைய மூலாதார சக்கரத்தை பத்தி நீங்க சொல்லி கொடுத்த சீக்ரெட் வந்து இது வரைக்கும் ஜோதிடத்துல யாரும் சொல்லல குருஜி. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா ஜாதகத்திலையும் என்னால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க வந்து எத்தனை பேர் இந்த வகுப்புல இருந்தாலும் எல்லா ஜாதகத்தையும் போட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும். அது மாறவே பண்ணாது. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? இது ரெண்டு மட்டும் தொடர்ந்து பண்ணிடுவாங்க, அதே போதும் உங்களுக்கு. நல்ல அதான் பாடம் பாலர கண்டிப்பா. கர்ணத்துல சிதம்பரத்துல நடராஜர் தரிசனம். ஆமா, ஓகே குருஜி. பத்திரை காரணத்துல ஜீவ சமாதி. பத்திரை கர்ணத்துல இது ஜீவ ஆமா, சமாதிகள். அதான் மைண்ட்ல இப்போ 2-3 வாரமா நெரூர் சதாசிவ பிரமேந்தாள் தான் இருக்காரு குருஜி. கரெக்ட். பத்திரை கரணத்துக்கு தான் போகணும். அது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பத்திரை கரணத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் குருஜி. உங்களை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும். என்பதை விட பத்திரை காரணம் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதான் குருஜி பௌர்ணமி வர அன்னைக்கெல்லாம் பத்திரை கரணம் வருது குருஜி. ஒரு 12 மணி நேரம் வருது குருஜி. வரும். ஆனால் வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சித்தர் வழிபாடுகளுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி தான் வந்து சிறந்த நாள் நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இல்ல குருஜி, அது பௌர்ணமி வந்துச்சுனாலே அதுதான் வந்து மிக சிறந்த வழிபாடு. குருஜி ஒரு பௌர்ணமியில பத்திரை கரணம் இருக்க 10 மணி நேரத்துல வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தேன். ஒரு 8 லட்ச ரூபாய் தனப்பிராப்தி கிடைச்சிச்சு குருஜி. கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்றது அப்சல்யூட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த காரணத்துல போங்க, இந்த காரணத்துல போங்க, இந்த காரணத்துல போங்கன்னு சொல்றது. ஓகே குருஜி. ஓகேங்களா? ரொம்ப மன நிறைவா இருக்கு குருஜி. 49 வயசுல இன்னைக்கு உங்களை இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கே பஞ்சபூதங்களுக்கு இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன் குருஜி. உங்களோட பயணிக்கணும் குருஜி. அந்த அனுபவம் இதை வந்து இறைவன் நமக்கு அளிக்கணும் குருஜி. அவ்வளவுதான், உங்க கூடவே பயணிச்சுட்டே வரணும். தேங்க்யூ குருஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. இந்த ஜாதகம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க.